வரும்போது நாங்களே வச்சுக்குவோம், இவ பரமசிவம் புள்ளன்னுட்டு அவங்க வச்சுக்கிட்டாங்க. யாரு? உங்க பொண்ணு? முதல் ஒய்ஃப். ஆமா. ஏன் பொண்ணுக்கு என்ன வயசு? அப்போ வந்து 6 வயசு. கொடுத்தீங்களா அவங்கள்ட்ட? நான் கொடுக்கல மேடம், அவங்களே வச்சுக்கிட்டாங்க. கொடுக்க முடியாது, இந்த வீட்டு வாரிசு நாங்கள் கொடுக்க முடியாதுன்னுட்டு அவங்க வச்சுக்கிட்டாங்க. வச்சுக்கிட்டு சில பேப்பரில் வந்து கையெழுத்து போடுன்னு சொன்னாங்க. வீட்டுக்குள்ளே விடாத அளவுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு கையெழுத்து போட்டாங்க. நான் வந்து அப்போ வந்து நினச்சிக்கிட்டேன் மனசில், சரி இருக்கட்டும், எது இருந்தாலும் என்னைக்கா இருந்தாலும் என் பொண்ணு என்கிட்ட வரணும்னு இருந்தால் வருவான்னுட்டு மனசில் ரொம்ப தேங்கிட்டு கையெழுத்து போட்டேன். அப்புறமா வந்து நடுவில் 2020 என் பையன் பிறந்து 5 மாதம் ஆகுது. அப்போ லாக்டவுன் புதுசு ஆரம்பிக்க போதுன்னா மார்ச்சில் வந்து அவங்க கார்டியனாக ஆகிறதுக்கு என் பொண்ணுக்கு வக்கீல் நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. அங்கே ஜட்ஜு ஒரே வார்த்தை சொன்னார், நீ வந்து நான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சார், என் பொண்ணை வந்து கார்டியன் மாற்றணும்னு சொன்னேன். ஏம்மா அவங்களுக்கு பிள்ளைங்க இல்லையான்னு கேட்டார். ஒரே கேள்வி தான் கேட்டார். இல்லை சார், அவங்களுக்கு 3 ஆண் பசங்க இருக்குது, கல்யாணம் வயசு இருக்குதுன்னு சொன்னேன். ஏம்மா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நீ வந்து அவங்களுக்கு 3 பசங்க இருக்காங்க, உன் பொண்ணை கொடுக்குற, நாளைக்கு எங்கேயாவது ஏதாவது பண்ணிட்டோ இல்லை நடு ரோட்டில் நிற்க வச்சா நீ யாரை போய் கேட்ப?